வேதம் நமக்கு போதிக்கிறது, அனுபவம் நமக்கு போதிக்கிறது. வேதம் நமக்கு அவைகளிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறதோ அவைகளாலும் போதிக்கப்பட்டு நடப்போமேயானால் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:12 எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, நாம் போதிக்கிறவர்களாகவே இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை நமக்கு நிறைய காரியங்களை போதிக்க ஆரம்பிக்கிறது, கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை என்கிற பயணத்திலே நிறைய படிகளை நாம் தாண்டி போக வேண்டி இருக்கிறது. சில நேரங்கள் பரிபூரணமான சூழ்நிலை, சில நேரங்கள் குறைவுபடுகிற சூழ்நிலை, சில நேரங்கள் இல்லாமையின் சூழ்நிலை. இதில் எல்லாவற்றிலும் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தன் சொல்றான், இவைகள் எல்லாவற்றிலும் நான் போதிக்கப்பட்டேன். அனுபவங்களின் வழியாக ஒருவர் நடந்து போவார் என்று சொன்னால் அவர் எதையும் கடந்து போகக்கூடிய ஒரு மன பக்குவத்தை பெற்றுக் கொள்ளுகிறவராக இருப்பாவே. வேதம் நமக்கு போதிக்கிறது, அனுபவம் நமக்கு போதிக்கிறது. அனுபவத்திலே காரியங்களை கற்றுக்கொண்டு நடப்போமேயானால் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். God bless you.